Hi friends, welcome to my channel. இதுதான் நீங்கள் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 2-3 நாள் தொடர்ந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண வீடியோ தான் இது. இதில் நான் நிறைய ப்ளவுஸ் வந்து காமிக்கல. ஏன் பார்த்தீங்கன்னா, அது அப்படியே கஸ்டமர் வர வர நான் வந்து அவங்களுக்கு டெலிவரி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், எப்படிலாம் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், என்னுடைய ஸ்டிச்சிங் மெத்தட் என்னங்கிறத நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். உண்மையாகவே சொல்லணும்னா நான் எப்படி தான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக எல்லாருக்கிட்டேயுமே வாங்கினேனே எனக்கு தெரியல. இது ரொம்ப சீசன் டைமாகவும் எனக்கு தெரியல. ஆனால் நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு. என்னுடைய சுச்சுவேஷன் வந்து வாங்கியே ஆகணுங்கிறது தான். வாங்கிட்டு மனசளவில் ரொம்பவும் பயந்துட்டேன். நான் ரொம்பவே என்னால் முடியுமா தைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயந்தேன். நான் எப்படி இவ்வளோ ப்ளவுஸ் தைச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொக்கி கட்டினவங்களுடைய கணக்கு வச்சு தான் நான் பார்த்தேனே. உண்மையை சொல்ல போனோன்னா இந்த 3 டேஸில் நான் மொத்தம் 18 + ஒரு 4 22 ப்ளவுஸ் தைச்சிருக்கேன் 3 நாளில். இது என்னாலேயே நம்பவே முடியல. உண்மையாகவேங்க, நீங்கள் நம்பினாலும் நம்பட்டாலும் இது உண்மை தான். இதில் நிறைய வந்து ஒரு 10 to 11 ப்ளவுஸ் வந்து டிசைன் ப்ளவுஸ் தான். நான் நிறைய ஃபோட்டோஸ் தான் எடுத்திருக்கேன், மற்றபடி வீடியோ எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. முடிஞ்சால் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு சிலது வந்து நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த ப்ளவுஸ் தான். இது ஸ்டார்ட் பண்ணும் போது மணி பார்த்திங்கன்னா ஒரு 10:30 இருக்கும். மார்னிங்லேருந்தே நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேனே. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்குலாம் சமைச்சு கொடுத்துட்டு திருப்பியும் உட்காந்தது தான் அந்த 10:30க்கு 10:30 மணிக்கு உட்காந்து எனக்கு இதை முடிச்சுட்டு ஏஞ்சிக்கும் போது இதுன்னு கிடையாது, நான் இன்னொரு ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதை முடிச்சுட்டு ஏந்துக்கும் போது மணி வந்து 1 மணி. கிட்டத்தட்ட 2 நாளாகவே நான் அந்த 1 to 2 தான் தூங்குற மாதிரியே இருந்துச்சு. உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுங்க. ஏன்டா வாங்கினேன் நான் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டேன். நிறைய பேர் வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், நான் ஒரு நாள் ஃபுல்லாக இவ்வளோ தைக்கிறேன், அதெல்லாம் எப்படி தான் முடியுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. உண்மையாகவே இந்த 3 நாளில் நான் ரொம்ப சிரமப்பட்டு தான் நான் இதை வந்து தைச்சேங்கிறதே நான் சொல்லுவேன். அந்த சிரமப்பட்டதுக்கான பலன் வந்து எனக்கு உண்மையாக நல்லாவே கிடச்சிச்சு. நிறைய சம்பாதிச்சேன் நான் இந்த 3 நாளில். எனக்கு தேவையானதை விட ஜாஸ்தியாகவே நான் வந்து ஏர்ன் பண்ணேன் ஸ்டிச் பண்ணி தான். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு பெயினும் இருக்கும் இல்லைங்களா, அதையும் நம்ம சமாளித்து தான் ஆகணுமே. இப்போ நான் தச்சுக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கனாலுமே ஒரு அன்டைம் தான். வீட்டில் சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் இந்த மாதிரி அன்டைம்லலாம் ஸ்டிச் பண்ணுறது வந்து சாத்தியமே கிடையாது. ஒரு சிலர் வீட்டில் வந்து இதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பசங்க தூங்கணும், ஹஸ்பண்டும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஆஃபீஸ்லாம் போயிட்டு வருவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தைக்க விட மாட்டாங்க. என் வீட்டில் கொஞ்சம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் என்னால் உண்மையாகவே தைச்சி முடிக்க முடிஞ்சது. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த டிசைன் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் உங்களுக்கு இதை முடிச்சதுக்கு பிறகு தான் நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு வீடியோவும் எடுத்துக்கிட்டு டிசைனும் ஸ்டிச் பண்ணுறது வந்து கொஞ்சம் மாதிரி இருந்தது. என் ஃபேஸை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப டயர்டாகிட்டேன் நான். 2 நாளாக சரியாக தூங்கவே இல்லை. இதுதான் லாஸ்ட் நாள் வச்சுக்கோங்களேன். 2 நாள் சரியாக தூங்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேனே. இதுதான் லாஸ்ட் அவுட்ஃபிட்டு. இதுக்கு மேலே வந்து நான் லேஸும் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாகவே இது வந்து நான் முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் இது என் பசங்களுடைய ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி இது நடந்துச்சு. அவங்களுக்கு வந்து என் பையன் பாருங்க கிஃப்ட் வாங்கிட்டு இருக்கான், ப்ரைஸ் மணி ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்காரு. 2 இதில் வந்து அவன் வின் பண்ணியிருந்தான், 2 ப்ரைஸ் வாங்கியிருந்தான். நெக்ஸ்ட்டு என் பொண்ணுமே வின் பண்ணியிருந்தா, ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு வந்திருந்தா. மெடல் கொடுத்துருந்தாங்க 2 பேருக்குமே. கோல்டு கலர் மெடல் தான் போட்டிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்சு அந்த ப்ளவுஸை முடிச்சுட்டு கிளம்பி 7:30க்கெலாம் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நான் போகும்போது உங்ககிட்ட காமிக்க முடியல. இப்போ நான் மறுபடியும் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்தேனே. இதுதான் ஃபுல் வியூ வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு அந்த முக்கோண ஷேப்லேயும் நான் குட்டி பீட்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதை நான் பண்ணி முடிக்கிறதுக்கும் கஸ்டமர் வர்றதுக்கும் எனக்கு கரெக்டாகவே இருந்துச்சுங்க. அதனால் நான் கொடுத்துட்டேன் அவங்கக்கிட்ட. பைப்பிங்லாம் கொடுத்து சூப்பராகவே வந்து எனக்கு அவுட்ஃபிட் வந்துச்சு. செமையாக இருந்துச்சு. இது வந்து ஒரு சிம்பிள் அண்ட் நீட் டிசைன் தான். ரொம்ப ஆடம்பரமான டிசைன் கிடையாது. ஜஸ்ட் ஒரு சாரீ கிளாத் வச்சு நம்ம எப்படி டிசைன் பண்ண முடியுங்கிறது தான் இது. இதுதான் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்த ப்ளவுஸ் இது. நெக்ஸ்ட்டு அவங்க ப்ளவுஸுமே நிறைய இருக்கும். இது இன்னொன்று அதோ பாருங்க, அந்த ஒயின் கலர் இது 2-3 ப்ளவுஸ் வந்து அவங்களுடைய ப்ளவுஸ் தான்.
இது எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து எனக்கு கஸ்டமர் கொடுத்தது தான், சரியாக வீடியோ எடுக்கல நான் இதோடைய டிசைனு. இது ஒரு காட்டன் சாரியுடைய ப்ளவுஸ், இதுவும் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு சில்க் சாரீ பட்டு புடவை. அவங்க கொஞ்சம் 40+ங்கிறதுனால அவங்க கொஞ்சம் எனக்கு ரொம்ப டிசைன் தேவையில்லைங்க, கொஞ்சம் சிம்பிளாக ஆனால் நல்லா இருக்கணும் பார்க்குறதுக்கு சொல்லியிருந்தாங்க. சாரீ வந்து க்ரீன் கலருங்கிறதுனால நான் சாரீ கிளாத் வச்சு டிசைன் பண்ணியிருந்தேன். ஸ்லீவில் வந்து நான் எதுவுமே கொடுக்கல. ஏன் பார்த்தீங்கன்னா கேமராவை விட ஸ்லீவ் வந்து நேரில் பார்க்கும்போது ரொம்ப பளிச்சுன்னு இருந்துச்சு. நம்ம அதில் எது கொடுத்தாலுமே அந்த அளவுக்கு தெரியாதுன்றதுனால நான் ஸ்லீவ் வந்து அப்படியே விட்டுட்டேன். ஃபினிஷிங் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறது. இந்த ப்ளவுஸ் வந்து உண்மையாகவே செமையாக இருந்தது. கான்ட்ராஸ்ட் கலர் செம்ம வேறு லெவலில் இருந்துச்சு. நான் இதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு இது ஒரு நாள் நைட்டு முடிச்சுட்டு பார்க்கும்போது வீடு பார்த்தீங்களா எப்படி இருக்குது, இதை விட மோசமாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டிச்சிங் அப்புறமும் பெருக்கி எடுத்ததுனால கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது. முன்னாடி நாள் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதுவே ஒரு பேக் ஃபுல்லாகவே வந்தது எனக்கு. நான் ஃபஸ்ட்டு காமிச்ச டிசைன் மாதிரியே தான் இதுவும். அந்த டிசைன் பார்த்து தான் நான் இதை ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இது ஒரு சில்க் சாரீ. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா எனக்கு கஸ்டமர் நைட்டு ஒரு 8 மணிக்கு தான் கொடுத்தாங்க. போயிட்டு லைனிங் வாங்கிட்டு வந்து நான் நைட்டு ஒரு 12:30க்குலாம் அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணேன் ஸ்டிச் பண்ணி. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் ஸ்டிச் பண்ணுவேனானே தெரியலன்னாங்க. நம்மளுக்கு டெய்லரிங் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங்லாம் கீப்பப் பண்ண முடியாது. எந்த டைமில் வேணாலும் அர்ஜென்ட்டுன்னு கொண்டு வந்து நம்ம கஸ்டமர் தருவாங்க. அவங்களுக்கு நம்ம தச்சு கொடுத்தோம்னா அவங்களும் ஹாப்பி ஆகிடுவாங்க, நம்மளுக்கும் நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து வரும். இதெல்லாம் ஒரு டிப்ஸ் தான் டெய்லரிங்கில். என்னால் முடியாதுன்னு சொல்கிறத விட நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அவங்க நெக்ஸ்ட் வந்து பெருமையாக இன்னொன்று அவங்களால நம்மளுக்கு வந்து நிறைய கஸ்டமர் வந்து கண்டிப்பாக கிடைப்பாங்க. எனக்கு வர ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட்டில் தான் வருமே, அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரொம்ப சிரமப்பட்டு தச்சிருவேன் நான். நெக்ஸ்ட்டு இது ஒரு டிசைன் ப்ளவுஸு. இதுவுமே வந்து கொஞ்சம் சிம்பிள் டிசைன் தான் நான் கொடுத்துருந்தேனே. ஒரு கல்யாணம்னு ஒரு 3 கல்யாண ஆர்டர் வாங்கியிருந்தாங்க. ஆனால் அதோடைய ஃபோட்டோஸ்லாம் என்னால் வந்து இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா நான் இந்த செல்ஃபி கேமராவில் நான் ஃபோட்டோ எடுத்திருந்தேன். ஷார்ட்ஸுக்கு அப்லோட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் ஃபோட்டோஸ் எடுத்ததுனால என்னால் இதில் வந்து சென்ட் பண்ண முடியல. நான் என்னைக்காவது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் நான் உங்களுக்கு அதை எப்படியாவது எடிட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து நெக்ஸ்ட் ப்ளவுஸ் நான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். இது ஜஸ்ட் அந்த சாரீ கலரில் நம்ம வந்து ஸ்லீவில் முக்கோண ஷேப் கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஸ்டெப்பாக வச்சு நான் ஒரு டிசைன் பண்ணியிருந்தேன். இந்த டிசைனில் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் நான். இந்த போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, மாற்றி தச்சிருக்கேன் இல்லையா, அதில் ஒரு பீட்ஸு நெக்ஸ்ட் அந்த ஸ்லீவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு லெஹங்கா, ஒரு பிரைடுடைய ட்ரெஸ் தான் இது. இதுவும் எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து 1 ஹவரில் தச்ச ட்ரெஸ் தாங்க, செம்மையாக இருந்துச்சு. பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கலர்லேருந்து எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைப்பீங்கிறதும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஸ்டிச் பண்ணதில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்த்தே எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் என்னைய. நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டிச் பண்ணுறதுக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கிறதுனால தான் என்னால் வீடியோ வந்து கரெக்டாக போட முடியல. என்ன தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.